அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் இந்த புனித வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று இன்று அந்த நாளை அனுசரிக்கிறார்கள். என்னன்னு கேட்டால் இயேசுநாதர் இறந்த நாள், நினைவு நாள் மாதிரி தான். ஆண்டாண்டுகள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இறந்ததை இன்னும் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஏன் இறந்தார்? அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன? நல்லதுதானே பண்ணார். 2 குற்றச்சாட்டு ரொம்ப அதிகமாக வச்சாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண போறவே பார்த்தீங்கன்னா கூட இருந்த சீடன் தான் அழகாக முத்தமிட்டு காட்டி கொடுக்குறான். கூட இருப்பவர்கள் நம்பக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். அந்த இடத்துலையும் பாருங்க, அந்த படை வீரர்கள்லாம் போனப்ப ஒரு சீடன் டென்ஷன் ஆகிட்டு ஒரு படைவீரோட காதை வெட்டிடுறார் அருவாள் எடுத்து. அந்த சமயத்தில் அந்த காதை கூட ஒட்ட வைக்கிறார். தன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான், அவனுக்கு ஆக்சிடென்ட், அவனையும் கியூர் பண்ணுறாரு பாருங்க. அவர் தான் பெரிய ஆள். அதனால தான் அவர் கடவுள். அவர் இந்த மனித சுபாவம், தெய்வ சுபாவம் ரெண்டுலையும் இருக்கார். அந்த மனித பலவீனத்தில் அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது, சாவை நினச்சி பயப்படுறாரு. ஸோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க, நிறுத்துறாங்க, பிளாத்துட்டு எல்லாம். ஏன்னா எந்த பிரச்சனை, இவரை ஏன் கொண்டு வந்தீங்க, இவர் ஏன் சாவடிக்கணும், நல்லது தானே. 2 விஷயம். இவர் தன்னை கடவுளின் மகன் சொல்லிக்கிறார், தான் கடவுள்னு சொல்லிக்கிறார். அதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த எருசலேம் தேவாலயம் எத்தனையோ ஆண்டுகள் கட்டப்பட்டது, அதை இடிங்க 3 நாளில் கட்டிடுவார். லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாலும் ஏன் இது 2 தான். இவர் எப்படி கடவுளின் மகனாக இருக்க முடியும்? நமக்கு தெரிந்த ஒரே ஒரு கடவுள் தான். ஸோ இது இவரே ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் நல்லதில்லை, மக்கள்லாம் இவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப விட்டா டேஞ்சர், போட்டு தள்ளுங்கன்றாங்க. ஸோ அந்த காலத்தில் தவறுகள் செஞ்சால் சிலுவையில் அடித்து கொள்வது காமன். ஒன்று கல்லால் அடித்து கொண்டுவாங்க, இல்லை வெட்டி சாவடிச்சிருவாங்க, இல்லை சிலுவையில் அடிச்சாகும். சிலுவையில் ஒருத்தன் தொங்கி சாவுறான்னா பெரிய அவமானம், தப்பு செஞ்சு தான் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மிகப்பெரிய தண்டனை இவர் கொடுக்குறாங்க. சிலுவையை சுமத்துறாங்க, தலையில் முள்ளை வச்சு அழுத்துறாங்க, அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, தோல் கிழியுது, சுமக்க முடியல, கஷ்டப்படுறாரு. இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு பாதி தூரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. கடைசியில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அழகாக வச்சு சிலுவையில் 2 பக்கமும் 2 கையில் கூறிய ஆணிகளால் வைக்கிறாங்க. காலையும் வச்சு சேர்த்து வச்சு அடித்து தொங்க விட்டுறாங்க. 2 பக்கமும் 2 கல்வர்கள் வேறு. அவனும் 2 பேர் சிலுவையில் தொங்குறான். அதில் ஒருத்தன் குறும் பிடிச்சவன் கேட்குறான், நீ கடவுளின் பையன் சொன்னியே, உன்னையும் காப்பாற்று என்னையும் காப்பாற்று. பக்கத்தில் இன்னொருத்த சொல்கிறேன், ஏன்டா ஒரு பாவமே செய்யாதவன். அந்த நேரத்தில் உண்மையை சொல்கிறான். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவ்வளவு அவமானங்களையும் பாடுகளையும் எதுக்காக அவர் சுமக்கணும்? ஒரு கடவுளின் மகன் தானே. எதுக்காக? நமக்காக தான், நம்முடைய பாவத்திற்காக தான், நம்மை மீட்பதற்காக தான். நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக கடவுள் தம் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பியது. God loved the world so much, he has sent his only begotten son. இதுதான் முக்கியம். அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இதுதான் தியாகத்தில் மிகப்பெரிய தியாகம். தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்து சித்திரவதை பட்டு தன்னுடைய உயிரை பலியாக கொடுக்கிறார். அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டுமாக பாவச் செயல்களை தொடர்ந்து செய்துவிடக்கூடாது என்கிற ஒரு நல்ல நிகழ்விற்காகத்தான் அவர் தன்னுடைய உயிரை சிலுவையிலே மாய்க்கிறார். அதனால தான் அவர் குட் ஃப்ரைடே அப்படிங்கிறான், நல்ல வெள்ளின்றான். எல்லாம் நல்ல விஷயம். ஒரு சாவு போய் யாரும் நல்லது கொண்டாட மாட்டாங்க. பலருடைய வாழ்வு இதனால் உயிர் பெற்றது. பலருடைய வாழ்வு இதனால் உயிர் பெற்றது. ஸோ இறக்குறப்ப அந்த காட்சி பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அடி ஒரு 3 மணிக்கு வெள்ளிக்கிழமை, ஏலி ஏலி லாமா சபக்தானி, தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தலை சாய்க்கும் போது ஆலயத்தில் உள்ள திரை சீலை கிழிகிறது, கண்மலைகள் பிளக்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, பாறைகள் பிளக்கிறது. இதையும் தாண்டி பல கல்லறைகள் திறக்கப்படுகிறது. மத்தேயு நட்சத்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, பலரும் உயிருடன் எழுப்பப்படுகிறார்கள். ஒரு பக்கம் இறைவன் இறக்கிறார், பல ஆத்மாக்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், அவர்கள் பூமியிலே உலாவுகிறார்கள். ஸோ வித்தியாசமான நிகழ்வு நடக்குது, எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. ஸோ இந்த இறப்பு மிகவும் சிறப்பான இறப்பு. இது கடவுளுடைய திட்டம். மனுஷங்க எல்லாத்தையும் ஒரு மீட்கணும், அவங்களை அன்பு செய்யணும், பாவத்தில் அவன் விழுந்துடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் வழி தவறி சென்று விடக்கூடாது என்கிற உச்சக்கட்ட அன்பின் காரணமாக தன்னுடைய உயிரையே கொடுத்த மகா பெரிய தெய்வம் அவர். நானே வழினார், நானே அன்புனார், நானே சத்தியம்னார், நானே ஜீவியம்னார். என்னை நம்புங்கள், நல்ல வழியை காண்பிக்கிறேன், நல்ல வழியை தான் காண்பித்தார். ஆனால் இந்த உலகம் நல்லது செய்வதற்கு அவ்வளவு எளிதாக விடாது. நல்லது செய்வதும் நல்லவராக இருப்பதும் மிகவும் கடினம் என்பதற்கு இயேசுநாதர் உதாரணம். ஆனாலும் எத்தனை அடி உதைகள் பிரச்சனைகள் சிலுவை இருந்தாலும் அவருடைய முகத்திலே ஒரு தீர்க்கமான தெளிவான துணிவான பார்வை, அந்த ஒரு கனிவு, அந்த ஒரு துணிச்சல் இருந்தது. இந்த இடத்துல இது நாள் வரையில் அவமானத்தின் சின்னமாக, இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப், ஒரு வெட்கத்தின் அவமானத்தின் சிம்பல், அது இப்போ ஒரு வழிபாட்டுக்குரிய சின்னமாக மாற்றப்படுகிறது. இதுதான் மிகப்பெரிய விஷயம், வரலாற்று உண்மை. அந்த சிலுவை சாவுன்றது மிக கேவலமான ஒன்று. ஆனால் இவர் இறந்த பின்பு அந்த சிலுவைக்கு
மிகப்பெரிய மாட்சி வழங்கப்படுகிறது, உயர்வு வழங்கப்படுகிறது. சிலுவையே நமது புனித அடையாளமாக கருதப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நிறைய சடங்குகளில் அந்த காயங்களை முத்தி செய்கிற சடங்கு, மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கிறோம். துக்க காரணங்கள் பார்ப்போம், சிலுவை பாதைகள் ஒவ்வொரு நிலைகளாக நாம் அனுசரிக்கிறோம். எல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எதற்காக இந்த சாவு நிகழ்ந்தது, யாருக்காக நிகழ்ந்தது, நமக்காகவும் சேர்த்து தான், நம் வருங்கால தலைமுறைக்கும் சேர்த்து தான். அவருடைய நோக்கம் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக. எனவே தவறான வழியில் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உடனே திரும்பி வர வேண்டும், குற்றங்களை குறைத்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பும் கருணையும் என்றும் நமக்கு இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகம் அவர் செய்த தியாகம்தான். அந்த தியாகத்தை போற்றுவோம், வணங்குவோம். வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களுடன் மனித நேயத்துடன் வாழ்ந்து அவரது அன்பை உலகம் முழுவதும் பரப்புவோம். எனவே இந்த இறப்பு மிகவும் சிறப்பான இறப்பு. நன்றி.